Hello friends, welcome back to our two videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம Windows 7, 8, 10 அதுக்கு அப்புறம் 11 சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் அப் எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு சில ட்ரிக்ஸ் பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு OS வச்சிருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல மொத்தமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10 ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போறோம். சில ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து உங்க PC நடக்கலாம். இந்த வீடியோ வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ பெல் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணா நம்ம மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அது ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மெயின் திங் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்க பிசிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து OS இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இப்போ Windows 10, 11 வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 4GB RAM இன்ஸ்டால் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு 2GB ரேமில் Windows 10, Windows 11 இன்ஸ்டால் பண்ணால் அந்த பர்ஃபார்மன்ஸே கிடைக்காது. ஸோ நீ யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணலாம். எனக்கு Windows யூஸ் பண்ணுறேன், Windows 11 யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிக்கலாமே தவிர உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பண்ண பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. உங்கள் பிசியில் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 8GB வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். எங்கிட்ட அவ்வளோலாம் இல்லைப்பா அப்படின்னா வந்து ஒரு 4GB வந்துட்டு ஓகே அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ 2GB வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ 2GB RAM வச்சிருந்தீங்கன்னா ஒன்று XP இல்லை வந்து Windows 7 யூஸ் பண்ணுங்க. இந்த Windows 10, Windows 11 வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றிடுங்க. ஸோ அதுதான் வந்து பண்ண மெயின் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த செகண்ட் ஒன்று சொல்லி கேட்டிங்கன்னா டோன்ட் யூஸ் பீட்டா ஆப்ஸ். ஓகே, ஒரு ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் இருக்கும். ஒன்று பீட்டா ஸ்டேஜ், ஒன்று வந்து பார்த்தா ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீட்டானா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சாஃப்ட்வேர் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அந்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சி நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், டெஸ்ட் பண்ணுவேன். ஒரு 10 PC கொடுத்து 10 யூசர் கிட்ட கொடுத்து செக் பண்ணுங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செக் ஆயிடுச்சு அப்படின்னா நான் பப்ளிக் வந்து ரிலீஸ் பண்ணுவேன், எல்லாரும் யூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு. ஸோ நான் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட மட்டும் ஃபஸ்ட் கொடுக்குறேன் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது நமக்கு வந்து பார்த்தா டெஸ்டிங் ஸ்டேஜ். ஸோ டெஸ்டிங்கில் வந்து பார்த்தா நிறையா பிரச்சனைலாம் வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆப் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து பண்ண ஸ்டேபிளுக்கு வந்து போங்க. ஸோ ஸ்டேபிளில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபீச்சர்ஸ் புது ஃபீச்சர் வரக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக் ஃப்ரீ இல்லாத மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் வந்து ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வந்து போங்க. ஸோ பீட்டாவில் வந்து எந்த ஆப் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம நிறைய ஆப் வந்து பண்ண பீட்டா இருக்குது. ஸோ ஒரு ஃபோட்டோஷாப் பீட்டா இருக்குது, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பீட்டா இருக்குது, அதுக்கப்புறம் ரெயின்மீட்டரில் சாஃப்ட்வேர் பீட்டா இருக்குது. ஏன் Windows 10, 11 கூட நமக்கு வந்து பண்ண பீட்டா டெவலப்பர்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்சால் வந்து பண்ண ஸ்டேபிள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதான் வந்து பண்ண பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி வந்து டஸ் நாட் மீஸ் த மினிமம் செக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு Windows 11 இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படியா வந்து ஒரு பைபாஸ் பண்ணி உங்களை பிசியில் வந்துட்டு உங்கள் லேப்டாப் பிசியில் வந்து Windowsல இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க. ஸோ அது மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் கிராஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு பக்ஸ் எல்லாம் வரும். ஸோ Windows வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே ஸ்டேபிள் அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஸ் நாட் மீட் மினிமம், உங்கள் பிசி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் மீட் பண்ணலைன்னா ஸோ Windowsல வந்து ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் Windows 10, 11, 7 யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதே வந்து சூப்பரான OS தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை இல்லை இன்டர்நெட் கனெக்ஷனும் ஸோ எதாவது வந்து ரவுட்டர் மூலம் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிசி வந்துட்டு நம்ம பேக்ரவுண்டில் இருக்கிற ஆப் எல்லாமே இது பண்ண இன்டர்நெட் கிடச்சக்கப்புறம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் Windows ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ ஒரு சில சாஃப்ட்வேர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ அதெல்லாமே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மறக்காம ஆன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணாலும் நெட்வொர்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கனெக்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் நெட்வொர்க் வந்து போகும். ஸோ தேவையில்லாமல் நெட்வொர்க் வந்து போகாது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் மட்டும் தான் போயிட்டு இருக்கும். க்ரோம் யூஸ் பண்ணுறீங்கன்னா க்ரோமில் மட்டும் தான் போயிட்டு இருக்கும். ஸோ தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துக்கு போயிட்டு இருக்காது. ஸோ இதை மறக்காமல் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ மீட்டர் கனெக்ஷன் ஆன் பண்ணுறது மஸ்ட்டு. ஸோ அது மூலமாக நமக்கு வந்து இன்டர்நெட்டில் அங்கேயும் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஆப்ஸ் எல்லாம் வந்து ஸ்லோவாக ஓப்பன் ஆகும். ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த மீட்டர் கனெக்ஷன் வந்து பார்த்து எப்படி ஆஃப் பண்ணுறோமோ அதே மாதிரி தேவையில்லாத டைமில் வந்துட்டு ஒய்ஃபை, ப்ளூடூத், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லொக்கேஷனு, நியர்பை ஷேரிங் ஸோ இது எல்லாமே ஆன் இருக்கும் நம்ம பிசியில். ஸோ எல்லாமே தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்கள். ஸோ ப்ளூடூத் வந்து ஆன்ல இருந்துச்சுன்னா அது வந்து சர்ச்சிங் பண்ணிட்டே இருக்கும். ஸோ பக்கத்தில் நெட்வொர்க் இருக்குது அப்படி தேடிட்டு இருக்கும். ஒய்ஃபை வந்து ஆன்ல இருந்துச்சுன்னா வந்து போனால் நமக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும், ஒய்ஃபை நெட்வொர்க் அவைலபிள் வரும். ஸோ அது எப்படி வருது, அது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆகிட்டே இருக்கனால வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை, லொக்கேஷன், ப்ளூடூத் எல்லாமே ஆஃப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் இது. ஸோ அது மூலமாக நம்ம தேவையில்லாத பேட்டரியில் சேவ் பண்ணலாம். ஸோ அது மூலமாக கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Windows ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் வந்து நம்ம சர்ச் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸோ நமக்கு தேடுறதுக்கு வந்து போனால் ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஒரு ஃபைலை வந்து நம்ம கொடுத்தோம்னா அது சர்ச் ஆகிறதுக்கே வந்து போனால் ரொம்ப லேட் ஆகும். இப்போ என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப் பிசியில் இருக்கிற ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஓடாமல் கம்முன்னு அமைதியாக இருக்கும். நம்ம ஏதாவது ஃபைல் சர்ச் பண்ணோம், ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ண திணறும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து போனால் ஃபேனு எல்லாமே ஓடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா நமக்கு Windows ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து இன்னும் ஆப்டிமைஸே பண்ண கிடையாது. நம்ம ஒரு ஃபைல் சர்ச் பண்ணால் வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்டர்னேட்டிவாக நமக்கு வந்து பண்ணால் சர்ச் எவ்ரி திங் அப்படி சாஃப்ட்வேர் இருக்குது.
ஸோ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஃபைலில் தேடுற ஃபைல் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சர்ச் எவ்ரிதிங் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த ஃபைல் ஏதாவது தேடினீங்கன்னா ஸோ அந்த சாஃப்ட்வேர் மூலம் தேடுங்க, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஃபைல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேனும் அதெல்லாம் தேவையெல்லாம் ஓடாது. ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் ஆப்டிமைஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோட். ஸோ டார்க் மோட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம சிஸ்டமோட பேட்டரி வந்து பண்ணால் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் மாதிரி எனக்கு தெரியல. ஸோ டார்க் மோட் யூஸ் பண்ணால் பேட்டரி கம்மியாகுமா அப்படின்னு சொல்லி தெரியல. நமக்கு வந்து ஒரு இடத்துல ஒயிட்டாக இருக்கிறது தான் நமக்கு வந்து பண்ண வெளிச்சம் வந்து தேவை. ஸோ ஒரு இடத்துல கருப்பாக இருக்குன்னு நமக்கு வெளிச்சம் வந்து தேவையில்லை. ஸோ அந்த இடத்துல பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஒரு சில ரிசர்ச்சில் என்ன சொன்னாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேல வந்து நீங்கள் டார்க் மோட் யூஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு வந்து பேட்டரி கம்மி வந்து ஆகாது, அது நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படியோ, ஆனால் நம்ம டார்க் மோட் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி கேட்டினா நம்ம ஐஸ்க்கு வந்து போனால் ரொம்ப ரொம்ப ப்ரொடக்ட் அப்படி சொல்லலாம். ஸோ ஒரு பளிச்சுன்னு ஒரு வெள்ளையை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து டார்க் வந்து பார்க்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் பளிச்சுன்னு ஒரு லைட் வந்து கண்ணில் அடிக்கும் போது அது கொஞ்சம் பிரச்சனை ஆகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் வந்து டார்க் மோட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நைட் டைமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நைட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் இருக்கிற தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசியில் வந்து ஒரு ப்ரௌசர் போதும். ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜே நமக்கு எல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனா பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை எனக்கு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு க்ரோம் வேணும்னா க்ரோம் யூஸ் பண்ணுங்கள், பிரேவ் வேணும்னா பிரேவ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ரௌசர் வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில பிசியில் வந்து பண்ண ஏகப்பட்ட ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு க்ரோம்க்கு வந்து க்ரோம் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் எட்ஜ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும், அதுக்கப்புறம் பிரேவ் வச்சிருப்பாங்க. எதுக்கு இத்தனை ப்ரௌசர்? ஸோ ஒரு ப்ரௌசர் வந்து போதும். ஸோ அதனால் லிமிட்டடாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ். ஸோ ஆன்டிவைரஸ் சிஸ்டம் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 3 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஸோ நான் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இதெல்லாம் தெரியாத வரைக்கும் நான் ஒரு சிஸ்டம் வந்து பண்ண 3 ஆன்டிவைரஸ் வச்சிருப்பேன். ஸ்மார்ட் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் கேஸ்பாஸ்கி கண்டிப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு ஆன்டிவைரஸ் வந்து பண்ணால் கண்டிப்பாக அந்த மாற்றி வச்சிருப்பேன். இல்லை அவாஸ்ட் இருக்கும், இல்லை ஏவிஜி இருக்கும், இல்லை 360 இந்த டோட்டல் செக்யூரிட்டிஸ் அது வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம ப்ரௌசருக்கு ஏதாவது ஒன்று தான் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நமக்கு கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் அன்வான்டட் கேட்சே தென் டெம்பரரி ஃபைல்ஸ். ஸோ நம்ம பிசியில் வந்து யூஸ் பண்ண தேவையில்லாத ஃபைலில் சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் எவ்ரி வீக்ஸ் ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வேணுன்ற ஃபைல் மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுக்குவேன். ஸோ அதனால் சிஸ்டமோட ஸ்பேஸ் வந்து கம்மியாகும். ஸோ எந்த அளவுக்கு சிஸ்டமோட ஸ்பேஸ் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ரன் கமெண்ட்ல வந்துட்டு டெம்ப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டெம்ப் அப்படின்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து தேவையில்லாத நிறைய ஃபைல் இருக்கும். ஸோ அதை டிலீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிசியில் நீங்களே அந்த மேனுவலாக செக் பண்ணுங்கள். இதெல்லாம் தேவையில்லாத ஃபைலாக டிலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபைல் வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம தேவையில்லாத ஃபைலாக கிளியர் பண்ணிட்டு நம்ம ஸ்பேஸ் வந்து அதிகப்படுத்துறது மூலமாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். லாஸ்ட் ஃபைனல் ஆப்ஷன் இது 100% எல்லாத்தோட பிசியில் இருக்காகும். ஓகே, நான் வந்து இப்போ எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், சொன்ன எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல அப்படின்னு வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. தக்காளி ஒன்று உங்கள் ஓஎஸே மாற்றிருங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேமு, ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுங்கள். ஓஎஸ் வந்து மாற்றுறதா இருந்தால் மாற்றலாம், இல்லை ஒரு ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்படி பண்ணி சரியாகலாம் உங்கள் பிசியில் ரேம் அப்கிரேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், இல்லை வந்து கிராஃபிக்ஸ் டிரைவர். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு சில ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹார்ட் டிஸ்க் இந்த SSD போடுங்க அதுக்கு பதிலாக. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலமாக பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நம்ம சாஃப்ட்வேர் மூலம் எடுக்காமல் ஒரு ஹார்ட்வேர் மூலமாக நமக்கு கிடைக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்கள் பிசி வந்து கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆகிறதுக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா இந்த இடத்துல வர லோகோ கிளிக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.